ஹாய் மக்களே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சிம்பிளாக செய்யலாமான்னு தான் ரெடி பண்ணிட்டேன் மக்களே. என்னென்னா நான் வந்து சிறு பயிறு போட்டு கஞ்சி வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி குக்கர்லேயே வச்சுட்டு சூப்பராக வந்துட்டு, இதுக்கு என்னது தொட்டுக்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து சிக்கனை நல்லா அரைச்சி அதில் கொஞ்சம் முட்டை, அப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, மசாலா இதெல்லாம் போட்டு இங்கே பாருங்கள் இப்படி பொரித்து எடுத்து இதை தான் அதுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட போகிறோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது சிக்கனில் செஞ்ச போண்டா மாதிரியே இருக்குது. ஆனால் இதுக்கு பேர் எதுவுமே எனக்கு தெரியல. நான் எதையுமே பார்த்து வைக்கலை, நானே புதுசாக ட்ரை பண்ணேன். சும்மா நம்ம வடை போடுவோம்ல, அந்த மாதிரி செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். அதுக்கு வேறு லெவல். நம்மளுக்கு இப்படிலாம் அறிவு இருக்காங்கிறது இப்போ தான் மக்களே தெரிஞ்சிச்சு. புது டிஷ்ஷாக இருக்குல்ல, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட் நல்லா இருக்குல்ல. ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. அதான் பொரிக்கிற இடத்தை வந்து நல்ல சுத்தமான எண்ணெயில் வச்சு பொரித்து சாப்பிடுங்க மக்களே. அதான் உடம்புக்கு ஆரோக்கியம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது பார்த்துக்கோங்க, பார்த்தாலே தெரியும், இவ்வளோ தான் இருக்குது. இது இன்னும் ஒரு சிட்டு, மொத்தம் 2, 4, 6, 8 இருக்கா, இன்னொரு 8 மட்டும் வரும். அதை போட்டு பொரித்து எடுத்துட்டேன்னா உளுந்தங்கஞ்சியில் நல்லா இன்னும் கொஞ்சம் வெந்நியை சூடு பண்ணி உளுந்தங்கஞ்சியில் ஊற்றி எதையும் வச்சு சாப்பிட்டா மதியானம் சாப்பாடு ஓவர் மக்களே. திடீர்னு யோசனை வந்துச்சு, சரி ஃப்ரிட்ஜில் சிக்கன் எடுத்து படப்படான்னு செஞ்சிடலாமேன்னு புதுசாக ட்ரை பண்ணேன். பாய்.